தேவ சமூகத்துல வந்திருக்கிறவர்களே, உங்களுக்குள்ள அந்த புது சிருஷ்டியை சாதாரணமாய் கர்த்தர் கொடுக்கல. ஆமென், ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய சொந்த குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பினார். அவருடைய சொந்த குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பி அவரை நமக்காக கல்வாரில கொலை செய்து பாதாளத்துக்கு அனுப்பி 3 நாள் அங்க போட்டு அடைச்சி சித்திரவதை பண்ணி 3 நாளுக்கு அப்புறம் உயிரோடு கூட எழுப்பி, ஆமென், அவரை தாங்க கொண்டாந்து உங்களுக்குள்ள வச்சுக்கிறாரு. கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பிந்தின ஆதாம் இயேசு கிறிஸ்து வரல, எனக்காக மரிக்கலனா பிதாவுக்கு எனக்கு தொடர்பே இல்லை. ஏன்னா பாவம் மனிதனையும் தேவனை விட்டு பிரிக்கிறது. இயேசு வந்து தடையாயிருந்த பாவமாகி அதை என்ன பண்ணிட்டார், அவரு ஏற்றுக்கொண்டு பிதாவின் பிரசனத்தை உணர்கிற கிருபை நமக்கு கொடுக்கிறார். கையை தட்டி ஆமென் அல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது இது நடக்குது. இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது என்ன நடக்குது? ஸ்தோத்திரம். ஆமென். பிதாவோடு கட்டாயி போயிருந்த உறவு, பாவத்தின் மூலமாய் கட்டாயி போயிருந்த உறவு இயேசுவின் மூலமாய் மறுபடியும், அதான் எபேசியர்ல வாசிக்கிறோம், அவர் சமாதான காரணராகி இருதரத்தாரையும் சிலுவையிலே ஒன்றாக்கி ஒப்புரவாகிட்டார். ஆமென். பிதா நம்மள ரொம்ப கோபமா இருந்தாரு. ஆமென். நம்ம கூட பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட பேசவே மாட்டோம். ஸ்தோத்திரம். என்ன கோபம், அவங்களோட சண்டை போட்டுக்கிறோம். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்து வீட்டுக்கார சண்டை போட்டுக்கிறங்க, கோபம் நம்மளை பார்த்தாவே கடுகடுந்து அவங்களுக்கு சண்டை போன மாதிரியே இருக்குது. ஸ்தோத்திரம். சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப யாரோ ஒருத்தராங்க வந்து உங்களையும் அவங்களையும் சேர்த்து வச்சு, ஆமென், ஸ்தோத்திரம், சொல்லுங்க அல்லேலூயா, பேச வச்சுட்டாங்கன்னு வச்சுங்க, என்ன நடக்கும்? உங்களை பார்க்கும் போதெல்லாம் எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். ஆமென். உங்களை பார்க்கும் போதெல்லாம் கோபம் வந்தது இப்ப வராது. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. புரியுதா இல்லையா? அங்க ஒரு உறவு உண்டாகும். ஏற்கனவே பிரிவு இருந்தது, இப்ப என்ன ஆயிடுச்சு? சண்டை சமாதானம் பண்ண உடனே, ஸ்தோத்திரம். அப்ப அந்த உறவு துண்டிக்கப்பட்ட நிலைமையில் இருந்ததை இயேசு வந்து மறுபடியும் சேர்த்தாருங்க. ஸ்தோத்திரம். அதை இயேசு மட்டும்தான் செய்ய முடியும். ஆமென். இயேசுவால மட்டும்தான் பாவம் மன்னிப்பு கொடுக்க முடியும். நம்மளால சொல்லுவாங்க, காசிக்கு போனா, ராமேஸ்வரம் போனா, ஸ்தோத்திரம், மெக்காவுக்கு போனா பாவம் போயிடும். ஆமென், ஸ்தோத்திரம். அதெல்லாம் தேவையில்லை. எதுக்கு வீண் செலவு, வீண் வேலை? இருக்கிற இடத்துல முட்டி போட்டு இயேசுவை நம்பினா போதும். இதை பண்றது நம்ம ஆளுகள் முடியல. ஆமென். இங்கிருந்து மெக்கா போறான், 1 லட்சம் 2 லட்சம் செலவு பண்ணிக்கணும். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அதை விட சுலபமா பாவத்தை போகிறதுக்கு இயேசு வழி பண்ணி வச்சுக்கிறாரு. இங்கிருந்து காசிக்கு போறான், ஸ்தோத்திரம், 3 நாள் ட்ரெயின் ஆகும் போறதுக்கு காசிக்கு. சொல்லுங்க அல்லேலூயா. அங்க போனா பாவம் போதுன்னு பார்த்தா ஊர் பட்ட போனாதல முதகுது, மூழ்கி எழுந்தா ஒரு போனம் தலை மேல இருக்கும். ஸ்தோத்திரம். கங்கையில, ஸ்தோத்திரம். அவங்க ஐதீக நார்த்தெல்லாம்